அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வசிய முறை. அடங்காத நபரை அடக்கி உங்கள் வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மிகவும் பழமையான ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இது. அதனால் இது பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, இது எதற்காக பயன்படுத்தலாம், இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த வசிய முறை பல வேலைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காதலன் காதலிக்குள்ள ஒற்றுமை இல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவுகள், பிரிவினை வந்துடுச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு பிரிஞ்சு போனவங்களுக்கு இந்த வசிய முறை நிச்சயமாக கை கொடுக்கும். இது அவர்களுக்கான ஒரு வசிய முறைனே சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அவர்களுக்கான ஒரு வசிய முறைனே சொல்லலாம். பிரிஞ்சு இருக்காங்க, சேர்ந்து வாழ முடியலை, யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் 2 பேர் சேராமல் இருக்கிறதுக்கு, இதற்கு தீர்வு என்ன என்று அவசரப்படுறவங்க, அதற்கு உண்டான தீர்வை தேடி அலையிறவங்க, தீர்வு தெரியாமல் தவிக்கிறவங்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இதற்கு குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இப்போ கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு பிளாக் கலர் பேனாவால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை வரைங்க, நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுருந்தா கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதற்கு வரைமுறை இருக்குது, நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ நம்பர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரகசியமாக பண்ணுங்கள், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். இது யாராவது பார்த்துட்டாங்கனாக்கா இதற்குண்டான பலன், இதன் மூலம் கிடைக்க வேண்டிய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணுங்கள். 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு 786 போடுங்க. நான் எப்படி கட்டங்களை ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணுங்கள். கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. ஆயிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் பண்ணிக்கோங்க. இதனால் செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஒரு சின்ன பேப்பர், ஒரு பேனா, எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல இங்கே 2 போடுங்க, இங்கே 4, இங்கே 6, இங்கே 8. 2 4 6 8, 2 4 6 8, 2 4 6 8, 2 4 6 8. இந்த எந்திரத்தை காதலன் காதலி பயன்படுத்துறதா இருந்தால் பேர்கள் எழுதுங்க. இந்த இடத்துல உங்கள் பேர், காதலன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் இந்த இடத்துல வரும். அவங்க ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இந்த இடத்துல அவங்க விரும்பும் நம்மளுடைய பேர். ஏமாற்றிட்டு போனவங்க அல்லது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க எழுதலாம். நம்பி காலவாரி விட்டவங்க, கணவன் ஏமாற்றிட்டு போயிட்டாருனாக்கா அவர் பேர் போடுங்க. மனைவி தன்னுடைய பேர் இங்கே போடணும். அல்லது மனைவி ஏமாற்றி போயிட்டாங்கனாக்கா கணவன் தன்னுடைய பேர் போட்டு, அம்மா பேர் போட்டு, மனைவியோட பேர் போடணும். இப்படி நான் சொல்கிறேன், நான் எப்படி பண்ணணும். எனக்கு எல்லா வேலைகளிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி அப்படியே வச்சுக்கோங்க. பேரே எழுத வேண்டாம், மடித்து டேப் போட்டு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை காண்பவர்கள் உங்களை கண்டு மயங்குவார்கள், வசியமாவார்கள். இந்த இன்டர்வியூக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் வேலை தேடி போகிறவங்க, ப்ரமோஷன் விஷயமாகவோ வேறு ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயத்துக்காக போகிறவங்க இதை மடிச்சுட்டு கூட கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு பேசிங்கனாக்கா அந்த வேலையில் வெற்றி கிடைக்கும். மற்றபடி பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்க பேர்கள் எழுதி பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும். இப்போ யார் பண்ணுறாங்களோ அவருடைய பேர் இங்கே போடுங்க. உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. எனக்கு எந்த லவ் பிரச்சனை இல்லை, கணவன் பிரச்சனை எதுவுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர்களே எழுத வேண்டாம், வெறும் இயந்திரத்தை மாத்திரம் வரைஞ்சி மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க.
உங்கள் பேர் எழுதிட்டுங்க. நீங்கள் வசியம் செய்யும் நபரோட பெயர் இங்கே இடத்துல போடுங்க. விரும்பும் நபரின் பெயர்னு போடுறேன். போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் கூட பேர் இதெல்லாம் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். அப்படி எழுதுறவங்க ஹவ்வா அப்படி இப்படி போடுங்க, HAWWA. போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க. இது மடித்து டேப் போட்டுருங்க. டேப் போட்டு முடிச்சப்பறம் இதை நல்லா டேப் போட்டு சுற்றுங்க. அப்படி டேப் இல்லைனாக்கா நூலால் சுற்றுருங்க. நாலா பக்கமும் நூலால் சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டப்பறம் இது ஒரு பெரிய பாரமான பொருள் கீழே வச்சுருங்க. நல்ல அழுத்தம் கிடைக்கணும். ஒரு 3 கிலோ எடைக்கு குறையாமல் இருக்கணும். நல்ல பாரமான பொருள் கீழே வச்சிட்டிங்கனாக்கா எண்ணி 7 நாளுக்குள்ளே இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். மற்ற விஷயங்களுக்காக பேர் எழுதாமல் பயன்படுத்துகிறவங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய அற்புதமான பழமையான ஒரு 200 வருட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய இயந்திரம் இது. பயன்படுத்துங்க. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு செய்யுங்க. வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.